பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் புதுச்சேரியில் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தன. மேலும் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளை மழை நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனிடையே வெள்ள நீர் தேங்கிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் சிக்கி தவித்த பொதுமக்களை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து ராணுவத்தினரும் மீட்டு வருகின்றனர். இந்நிலையில் மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 551 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பாகூர் பகுதியில் 15 குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் பல்வேறு அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் சேர்வராயன் மலைப்பகுதியில் இருந்து வழிந்து வரும் தண்ணீர் அணை மடுவு அணையை வந்தடைகிறது. இதனால் 6 அடி உயரம் கொண்ட அணை மடுவு அணை நிரம்பியதால் வினாடிக்கு 1800 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வேலூர், ஏத்தாப்பூர், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கரையோர மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை முழு கொள்ளளவு நிரம்பியுள்ள நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி அணைக்கு வரக்கூடிய 7000 கன அடி நீர் அப்படியே கோமுகி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோமுகி அணையின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் அருகே பாம்பாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சிறு பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. இதனால் அவ்வழியே செல்லும் ஜவாது மலை, புதூர் நாடு பகுதியில் உள்ள 23 கிராம பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு சுற்றி மாற்றுப்பாதையில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
பெஞ்சல் புயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டம் சலம்பை ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சலம்பை மற்றும் ஆவலூர் ஆகிய இரு கிராமங்களையும் இணைக்கும் தரைப்பாலத்தின் மீது வெள்ளம் சூழ்ந்ததால் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் தவிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். தேர்தா ஃபுல்லாவே ஜாம் பக்கத்து பல்ல பக்கம் காட்டு. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் உத்தர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் புதிதாக கட்டிவரும் தரைப்பாலத்தின் மீது பொதுமக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். தரைப்பாலத்தை முழுமையாக ஆற்றில் மூழ்கும் நிலை இருப்பதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர்.